ஹாய், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி என்ன செஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இனிஷியல்ஸ் செட்டிங்ஸ் என்னென்னலாம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு பிளான் ட்ரா பண்ண போகிறேன், இல்லை நான் ஒரு மெக்கானிக்கல் ட்ராயிங் ட்ரா பண்ண போகிறேன். எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியலாக செட்டிங்ஸ் எல்லாமே இருக்கணும். லைக் என்னென்னா, இந்த யூனிட்ஸ் செட் பண்ணுறது, ஏன்னா யூனிட் செட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் அக்யூரசி பர்பஸ். ஓகேங்களா? ஸோ அந்த இன்புட்ஸ்லாம் எப்படி கொடுக்கறது, இனிஷியலாக யூனிட்ஸ்லாம் எப்படி செட் பண்ணுறது, டைமென்ஷன்ஸ்லாம் எப்படி செட் பண்ணுறது, இந்த மாதிரி சில விஷயங்கள் நான் உங்களுக்கு இன்றைக்கி டீச் பண்ண போகிறேன். ஸோ எப்படி இதை நீங்கள் லேர்ன் பண்ணணுமோ அதுக்கு கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி பாருங்கள், நல்லா லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்மளோடது யூனிட் செட்டிங்ஸ். ஸோ யூனிட் செட்டிங்ஸ்க்கு வாட் இஸ் த கமாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, UN என்டர். ஸோ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், UN போட்டுட்டு என்டர் கீயை நீங்கள் பண்ணணும். என்டர் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ராயிங் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா லென்த் டைப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் ஆர்கிடெக்சரல், டெசிமல், என்ஜினியரிங், ஃப்ராக்ஷனல், சயின்டிஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க இதில் எது நான் சூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் ஒரு எம்எம்ல, மீட்டரில், சென்டிமீட்டர் இந்த மாதிரிலாம் ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா we choose decimal option. நான் இதுவே feet and fractional inches ஓட, நல்லா வாட்ச் பண்ணுங்க, feet and fractional inches ஓட ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னாக்க we choose architectural. and what is the purpose of engineering அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஜினியரிங் அப்படிங்கிறது feet and inches. லைக் இப்போ நான் ஒரு சிவில் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேன், நான் பிளான் in terms of feet and inchesல போட போகிறேன் அப்படின்னா இன்ஜினியரிங் சூஸ் பண்ணலாம். அண்ட் ஃப்ராக்ஷனல் வேல்யூஸ்னால் ஃப்ராக்ஷனல், அண்ட் சயின்டிஃபிக் வேல்யூஸ்னால் சயின்டிஃபிக். இதில் பார்த்தாலே தெரியும், சயின்டிஃபிக்னால் இந்த மாதிரி வரும், ஃப்ராக்ஷனல் வச்சேன் அப்படின்னாக்க இந்த மாதிரி வரும், இன்ஜினியரிங் வச்சேன் அப்படின்னா ஃபீட் அண்ட் இன்ச்சஸோடு வரும், அண்ட் தென் டெசிமலில் வச்சேன் அப்படின்னா டெசிமல் வேல்யூஸில் வரும், அண்ட் ஆர்கிடெக்சரல் வச்சோம்னா ஃபீட் அண்ட் ஃப்ராக்ஷனல் வேல்யூஸில் வரும், ஃப்ராக்ஷனல் இன்ச்சஸ் வேல்யூஸில் வரும். ஸோ இதுதான் இங்கே இருக்கக்கூடிய டைப்போடைய எக்ஸ்ப்ளனேஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ப்ரெசிஷன் அப்படின்றது என்னென்னா ஃபார் அக்யூரசி பர்பஸ். ஸோ என்ன அக்யூரசி பர்பஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல நான் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் நான் அக்யூரேட்டாக சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் 10.75 அப்படின்ற வேல்யூ கொடுக்கணும். நான் மெஷர் பண்ணுறப்பையும் அதே மாதிரி வரணும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது என்னன்னா 10.75 2 டிஜிட்ஸ் வரணும். அப்போ பாயிண்ட்க்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசிஷன்றது ஃபார் அக்யூரசி. இதுவே ரவுண்ட் அப் பண்ணி தான் நான் கொடுக்க போகிறேன், வெறும் 10 அப்படின்னு தான் கொடுக்க போகிறேன்னா இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ப்ரெசிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்சர்ஷன் ஸ்கேலு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 21 யூனிட்ஸ் இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும், யூனிட்லெஸ். அதாவது யூனிட்லெஸ்னால் எந்த யூனிட்டுமே இல்லாமல் ட்ரா பண்ணுறீங்கன்னா யூனிட்லெஸ் அப்படின்றத வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஆனால் இன்ச்சஸில், ஃபீட்டில் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் என்ன வேணுமோ மாற்றிக்கலாம். ஸோ இது இன்சர்ஷன் ஸ்கேலு. அடுத்து பார்த்தீங்கன்னா லைட்டிங்கில் இன்டர்நேஷ்னல் வச்சுக்கலாம். அண்ட் தென் இங்கே டெசிமல் டிகிரிஸ், பிகாஸ் நம்ம ஆங்கிள் டெசிமல் டிகிரிஸில் எடுக்க போகிறோம். ப்ரெசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா அக்யூரசி அகெயின். இப்போ 90 அப்படின்னா 0 மட்டும் கொடுத்தா போதும். 90.75 அப்படின்னா இந்த மாதிரி 0.00 அப்படின்றத கொடுக்கணும். ஸோ இதுவும் ப்ரெசிஷன்றது அக்யூரசி பர்பஸ்க்காக. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த இடத்துல நம்ம ஆங்கிள் கிளாக் வைஸில் தான் மெஷர் பண்ணுறோம். ஸோ எனேபிள் பண்ண வேண்டாம். ஆன்டி கிளாக் வைஸில் தான் நம்ம ஆங்கிளை மெஷர் பண்ணுவோம். ஸோ இதை நீங்கள் எனேபிள் பண்ண வேண்டாம், ஏன்னா ஆன்டி கிளாக் வைஸ் நீங்கள் பண்ணுறதுனால இங்கே எனேபிள் பண்ண தேவையில்லை. ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் டைரக்ஷன் இதில் வேணால் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், டைரக்ஷன் ஈஸ்ட்டில் தான் இருக்கும். ஏன்னா ஈஸ்ட்டு மேலே நார்த்து அண்ட் தென் வெஸ்ட்டு அப்புறம் சவுத் அப்படி தான் வரும். ஸோ நோ நீட் டு சேஞ்ச் இட். ஓகேங்களா? அண்ட் தென் ஓகே. ஸோ இது யூனிட்டை செட் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா டைமென்ஷன் ஸ்டைல் மேனேஜர். டைமென்ஷன் ஸ்டைல் மேனேஜர் கமாண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டி என்டர். எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ இப்போ நான் டி என்டர் கொடுத்தோன்னே இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது தனியாக சாப்டரில் ஃபுல்லாகவே பார்க்கலாம். இனிஷியலி நம்ம ஒரே ஒரு செட்டிங் மாற்றினா போதும். என்ன அப்படின்னா மாடிஃபைல போயிட்டு இங்கே என்ன வேணுமோ, ஐ மீன் இந்த இடத்துல எந்த ஸ்டைல் வேணுமோ அதை சூஸ் பண்ணிவிட்டு மாடிஃபைல போயிட்டு
இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாடிஃபை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் ப்ரைமரி யூனிட்ஸில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு இப்போ ஒன்று செட் பண்ணேன் இல்லையா யூனிட்டில் நான் என்ன செட் பண்ணணும், சேம் திங் இங்கேயும் செட் பண்ணணும். நான் யூனிட்டில் டெசிமல் வச்சேன்னா இங்கேயும் டெசிமல், யூனிட்டில் இன்ஜினியரிங் வச்சேன்னா இங்கேயும் இன்ஜினியரிங், அந்த மாதிரி தான் வைக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி அங்கே ப்ரெசிஷன் எப்படி வச்சிங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் வைக்கணும். அப்போ தான் மெஷர் பண்ணுறப்ப இங்கே ப்ரிவ்யூவில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ 2 டிஜிட்ஸ் வச்சேன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் வரும். அடுத்தது வந்து இந்த டெசிமல் செப்பரேட்டர் கமான்னு வச்சா 2 டிஜிட்ஸ்க்கும் இடையில கமா வரும். பீரியட்னு வச்சா டாட் வச்சு வரும். ஸ்பேஸ்ன்னு வச்சோன்னா வெறும் ஸ்பேஸ் மட்டும் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு இருக்குது. ஸோ இதை மாற்றிட்டு அந்த யூனிட்ஸ் ஃபார்மேட் எப்போதும் போல் டெசிமல் டிகிரிஸ் அண்ட் ப்ரெசிஷனும் எப்படி வேணுமோ வச்சுக்கலாம். கொடுத்துட்டு ஓகே, செட் கரண்ட், க்ளோஸ். இதுதான் வந்து செகண்ட் செட்டிங். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் செட்டிங் லிமிட்ஸ். லிமிட்ஸ் வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் சைஸை சூஸ் பண்ணுறதுக்காக. நம்ம எந்த ஷீட் சைஸில் ட்ரா பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பாருங்கள், லிமிட்ஸ் கொடுத்தோன்னே ஸ்பெசிஃபை லோயர் லெஃப்ட் கார்னர் அப்படின்னு தான் கேட்கும். நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா லோயர் லெஃப்ட் கார்னர் வந்துட்டு 0,0 அப்படின்ட்டு கொடுத்துக்கிட்டேன். என்டர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா அப்பர் ரைட் கார்னர். அப்பர் ரைட் கார்னர்னா இந்த இடம். ஓகேங்களா? லோயர்னா இந்த கீழே. ஸோ அப்பர் சைடுன்றப்போ மேலே அந்த கார்னரு. ஸோ ஒரு டயக்னலாக கொடுக்க போகிறோம். ஸோ இது வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா 420,297. இது வந்து A3 ஷீட்டோடைய சைஸு கொடுத்தீங்கன்னா இந்த பேப்பர் சைஸ் செட் ஆகிடும். ஸோ லிமிட்ஸ்க்கு LIMITS என்டர் கொடுத்துட்டு லோயர் லெஃப்ட் கார்னர் என்ன வேணும் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்பெசிஃபை லோயர் லெஃப்ட் கார்னர் 0,0ன்னு கொடுத்துட்டேன். அடுத்தது அப்பர் ரைட் கார்னர் 420,297ன்னு கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து A3 ஷீட்டோடைய சைஸு. இதே மாதிரி ஒரு ஷீட்டுக்கும் சைஸஸ் இருக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு ஷீட் சைஸஸ்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னு விரும்புனீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு ஷீட் சைஸஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து A3 ஷீட்டோட சைஸ் நான் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி A4, A2, A1, A0 இந்த மாதிரி ஷீட்ஸ்க்கு எல்லாமே சைஸஸ் வேரி ஆகும். ஓகேங்களா? ஓகே, இது தேர்ட் செட்டிங். ஃபோர்த் ஒன் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த பேஜை வந்து நான் ஜூம் பண்ண போகிறேன். தட் ஜூமோடைய கமாண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா Z enter. ஸோ Z enter கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும்பா. கீழே பாருங்கள், இந்த மாதிரி நிறைய இருக்கும். இதில் பின்னாடி நிறைய கிளாஸஸில் இதை பற்றின ஃபுல் டீட்டெயிலுமே பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா A அப்படின்றது மட்டும் கொடுக்க போகிறேன். A மீன்ஸ் ஆல் அப்படின்னு அர்த்தம். A என்டர் கொடுத்துட்டேன். ஸோ ஜூம் ஆல் கொடுத்துருக்கேன். Z என்டர், A என்டர், இது தான் கொடுத்துருக்கேன். இது ஃபோர்த் ஒன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யூசிஎஸ் ஐக்கன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த XYன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் யூசிஎஸ் ஐக்கான்னு சொல்லுவாங்க. இந்த யூசிஎஸ் ஐக்கனை இந்த கார்னர்லேயே இப்போ பாருங்களேன், நான் எங்கேயாவது நகர்த்தினேன் அப்படின்னா அப்படியே அந்த இடத்துலேயே ஃபிக்ஸ் ஆகிக்கும். நான் என்ன தான் இப்படி பேன் பண்ணாலும், பேன்னா ஒன்றும் இல்லை, இந்த ஹேண்ட் சிம்பிள் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா கர்சர் இடத்துல, இதை தான் வந்து பேன்னு சொல்லுவோம். இந்த பேன் பண்ணுறப்போ இந்த இது பாருங்கள் அப்படியே அந்த இடத்துலேயே வந்து நின்றுக்குது. ஸோ இது எப்போதும் இந்த கார்னர்லேயே ப்ளேஸ் ஆகிறதுக்கு யூசிஎஸ் ஐக்கான், அது பேர் யூசிஎஸ் ஐக்கான். ஸோ கமாண்ட் ஆல்சோ யூசிஎஸ் ஐக்கான் என்டர் கொடுத்துட்டு N என்டர்னு கொடுக்கணும். Nனா நோ ஆரிஜின், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நோ ஆரிஜின். ஸோ N என்டர் கொடுத்துட்டேன். அப்படின்னா இப்போ நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள், இந்த கார்னர்லேயே நீங்கள் என்ன தான் மூவ் பண்ணாலும் அந்த கார்னருக்குள்ளேயே இருக்கும். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க யூசிஎஸ் ஐக்கான் என்டர். ஸோ இதுதான் அந்த 5 செட்டிங்ஸ் நான் சொன்னது. ஓகேங்களா? இதில் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த லிமிட்ஸில் லிமிட் வந்து ஆன் அண்ட் ஆஃப்னு இருக்கு பார்த்தீங்களா, லிமிட்டை ஆன் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் ட்ரா பண்ணுறப்ப என்னோட லிமிட் எங்கேயோ அதுக்குள்ளே மட்டும் தான். இங்கே பாருங்கள், இப்போ நான் ட்ரா பண்ணேன்னா ட்ரா ஆகலை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோட லிமிட் என்னவோ அதுக்குள்ளே மட்டும்தான் ட்ரா ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் Z என்டர் அடித்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ட்ரா ஆக மாட்டேங்குது. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட லிமிட்டுக்குள்ளே மட்டும் தெரியணும்னா நான் டிராஃப்டிங் செட்டிங்ஸ் பற்றி ஃபுல்லாகவே நடத்துகிறேன். இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே கிரிட் பியாண்ட் லிமிட்ஸை எடுத்து விட்ருங்க. அப்போ இது மட்டும்தான் உங்களோட லிமிட். ஸோ லிமிட்டை தாண்டி உங்களுக்கு வராது. அப்போ என்ன பண்ணணும்னா இதுக்குள்ளே உங்களுக்கு ட்ரா ஆகும், ஆனால் அவுட் சைடில் ட்ரா பண்ணால் ட்ரா ஆகாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் லிமிட்ஸை ஆன்
ஆனில் வச்சுருக்கேன். சரிங்களா, ஆனில் இருக்கவும் தான் ட்ரா ஆகலை. இதுவே ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இதுக்குள்ளேயும் உங்களுக்கு ட்ராயிங் ட்ரா ஆகும், அட் த சேம் டைம் வெளியிலையும் உங்களுக்கு ட்ரா ஆகும். ஸோ இது லிமிட்டில் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயமா இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாக்கா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ.